ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு நார்க்கை பற்றி ஒன்று பார்க்க போகிறோம். நார்க்கில் வந்து ஒரு எப்படி வந்து நம்ம நார்க்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறது. செல்ஃபிஷ்ங்கிறது வந்து ஒரு ஒரு அஸ் அ ஹியூமன் பீயிங்னா ஒரு அப் டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் இவங்க வந்து எப்படின்னா ஒரு ஓவர் செல்ஃபிஷ் ஜெயண்ட் அந்த மாதிரி. ஓகே, ஓவர் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே செல்ஃபிஷ், இதுக்கெல்லாமா செல்ஃபிஷாக இருப்பானுங்க அந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான். ஸோ அதோட டெஃபினிஷன் தான் நார்க்கு. பைபிள்லேயும் சொல்லியிருப்பாங்க, ஒருத்தன் வந்து தண்ணி ஓடிட்டு இருக்கும்போது குனிஞ்சு பார்த்தானா, அப்போது அந்த தண்ணியில் வந்து தன்னுடைய பிம்பம் தெரிஞ்சுதான். அப்போது அவன் நினச்சானா, ரொம்ப இந்த பிம்பமில் வந்து நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மற்ற உயிரினங்களையெல்லாம் சாகடிக்க ஆரம்பித்தானா. அவனை தான் வந்து நம்ம நார்சிசம்னு சொல்கிறோம். அதாவது செல்ஃபிஷாக இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் நீங்கள் மற்றவங்கள கொண்டு செல்ஃபிஷாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு இல்லையா. செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, ப்ளேம் ஷிஃப்டிங். எப்படின்னா, வாயை திறந்தாலே பொய் தான். ஆக்சுவலி இந்த நார்க்குங்க வந்து எப்படின்னா, தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி விட்டாலும் பொய் தான் சொல்லுங்கள், பல்லு விளக்கும் போது பொய் தான் சொல்லுங்கள், எப்போ பாரு பொய்யே தான் சொல்லிகிட்ருக்குங்க. அதுங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு நியாய தர்மம் அப்படிங்கிறதே கிடையாது. இப்போ யூஸ்வலாக ஹியூமன் பீயிங் வந்து ஒரு தர்மத்திற்கு கட்டுப்பட்டு ஒரு தர்ம வழியில் நடக்கிறாங்க அப்படின்னா, நார்க்குங்க வந்து டெஃபினட்டாக அதர்மவாதியாக தான் இருப்பாங்க. எப்பயுமே அதர்மத்தின் வழியாகவே தான் நடந்துக்கிட்டு இருக்கிறது. இதுதான் ரைட்டுன்னு தெரியும், இதுதான் ராங்குன்னு தெரியும். அப்படி இருந்தாலும் அவங்களால அந்த ரைட்டான பாத்தை வந்து சூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி. ஸோ ப்ளேம் ஷிஃப்டிங் வந்து எந்த லெவலுக்கு இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பொய்யை சொன்னால் இவங்களோட லைஃபே அவ்வளோதான் காலின்னு தெரிஞ்சாலும் அசால்ட்டாக ஒரு பொய் சொல்கிறது. அவங்க தான் வந்து அப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு மனசாட்சியே இல்லாமல் டோட்டல் மனசாட்சியுமே கலட்டி வச்சுட்டு நம்மளால் வந்து அப்படி சொல்ல முடியாது. ஒரு தர்மத்தின் பாதையில் நடக்கிறவங்களால வந்து அபாண்டமாக ஒருத்தவங்க மேலே பழியெல்லாம் போட முடியாது இல்லையா. அவங்க வந்து அவ்வளோ அசால்ட்டாக அவங்களே அந்த விஷயத்தையே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு இது பழமொழி சொல்லுவாங்கள்ல, குழந்தைய வந்து கிள்ளியும் விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறது, அது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுதான் ப்ளேம் ஷிஃப்டிங் சொல்கிறது. ஸோ தேர்டு வந்து அது என்ன, ஒரு மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ அதாவது ஒரு கண்டினியூஸ் அட்டென்ஷன் சீக்கிங், ஒவ்வொரு செகண்டுக்குமே அவங்க வந்து அதுக்காக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து நார்மலாக ஏதோ ஒன்று தோணுச்சுன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியாக ஏதோ ஒன்று போடுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம், அந்த மாதிரி இருப்போம். பட் நார்க்கு வந்து எப்படின்னா, அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காகவே ஒரு சிச்சுவேஷனையே க்ரியேட் பண்ணுவாங்க. அது வந்து அன்வான்டாக இருக்கும், அவங்களுக்கு அதில் எதுவுமே கிடைக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அதை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அட்டென்ஷன் சீக்கிங் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஒவ்வொரு செகண்டுமே ஒரு கேப்பே விடாமல் கண்டினியூஸாக அவங்க வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து செல்ஃப் ரெக்கக்னிஷன் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஓவராக தேவைப்படும். ஒரு சும்மா ஒரு இதுக்காக இன்னைக்கு வந்து உங்களுக்கு இது நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பேருக்காண்டி அப்ரிஷியேட் பண்ணிக்குவாங்க. அது வந்து அவங்களோட இன்னர் செல்ஃப் வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம மனசார மகிழ்ந்து ஒரு ஃப்ரம் த இன்னர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க சொல்ல தெரியாது. சும்மா ஒரு 2 பாயிண்ட், அதுவும் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் இன்னொரு ஹியூமனை வந்து சும்மா அப்ரிஷியேட் பண்ணுறது. மற்றபடி அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள மட்டும்தான் நம்ம வந்து ரெக்கக்னேஷன் கொடுத்துட்டே இருக்கணும், அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களே இது பண்ணிக்கிறேன்னு சொல்லி நினச்சிட்டு சுற்றி இருக்கிறவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. எப்பயுமே சுற்றி இருக்கிறவங்க வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்துடுவாங்க.